வேதம் சொல்லுது முதல் காரியம், சங்கீதத்தின் புஸ்தகம் 44 அதிகாரம் 6வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னுடைய வில்லும் என்னுடைய அம்பும் என்னை ஒரு நாளும் பட்டயமும் என்னை ரட்சிக்காது என்று சொல்லுகின்றார். லார்ட், ஐ எம் நாட் கோனா ட்ரஸ்ட் இன் மை bow, I am not going to trust in my sword, but for these can never save me என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, 1 சாமுவேலின் புஸ்தகம் 17 அதிகாரம் 47வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகின்றார், கடவுள் ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்லுகின்றார், உன் கைகளில் வைத்திருக்கிறல்ல, உன் கைகளில் வைத்திருக்கிற உன் அம்பு, உன் கைகளில் வைத்திருக்கிற உன் ஸ்பியர், உன்னுடைய ஈட்டி, உன் கைகளில் வைத்திருக்கிற உன்னுடைய கத்தி, உன் கைகளில் வைத்திருக்கிற எந்த ஒரு காரியமும் நீ இருக்கிற யுத்தத்துக்கு உனக்கு உதவி செய்யாது, நீ இருக்கிற காரியங்களுக்கு உனக்கு ஒரு நாளும் அவைகள் உதவி செய்யாது என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய தைரியம். இன்னைக்கு கொஞ்ச நாட்கள் முன்பு ஒருவேளை சிலர் சொல்லுவாங்க, நீங்க எப்பவுமே உங்களுடைய சூட்கேஸ்ல அல்லது உங்களுடைய லேப்டாப் பேக்ல ஒரு பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அவங்களுடைய கண்கள் அடிச்சிருங்க, உங்க லேப்டாப் உங்க பேக்கை திருடிட மாட்டாங்க. அல்லது சிலர் கேட்பாங்க, ஏன் இவ்வளவு பெரிய நெயில்ஸ் வச்சிருக்கிறீங்க, ஏன் இவ்வளவு பெருசா ஷார்ப்பா இந்த நெயில்ஸ் வச்சிருக்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இல்லையா? அப்ப அவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல, இது எனக்கு ஒரு பாதுகாப்பு. யாராவது என்ன ஹர்ட் பண்ண வந்தாங்கன்னா, என் தம்பியோ என்னுடைய தங்கச்சியோ யாராவது என்ன தேவையில்லாதபடி பண்ணாங்கன்னா, என் நெகத்தை வைத்து நான் அவர்களிடத்துல இருந்து பாதுகாத்துக் கொள்வேன். அல்லது சிலர் சொல்லுவாங்க, அவர்களுடைய நாக்கு, அவர்களுடைய வாய், அவர்கள் யாராவது பேசினா, ஒரு வார்த்தை பேசினா மட 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 மடன்னு 10 வார்த்தை பேசி அவருடைய வாயை பொத்திடுவாங்க, அவங்க காது பொத்திடுவாங்க. ஐயோ சண்டைக்காரங்க, இவன் மோசமானவன், இவங்கிட்ட நம்ம பேச முடியாது, இவங்கிட்ட பேச முடியாது என்று சொல்லி அவர்களுடைய ஒருவேளை அவருடைய நாவை அவர்களுடைய வெப்பனா பயன்படுத்துவாங்க. பிரியமானவர்களே, அதைத்தான் ஆண்டவர் அன்றைக்கு சொல்லுகின்றார். கர்த்தர் அந்த ஜனத்தை பார்த்து சொல்லுகின்றார், உன் அம்போ உன்னுடைய ஆயுதமோ, நீ நினைச்சிட்டு இருக்கிற எது உன் வெப்பன், நீ நினைச்சிட்டு இருக்கிற கடைசியா நான் இதை யூஸ் பண்ணுவேன், என்னை ஏதாவது அவங்க பண்ணட்டும், என்னை ஏதாவது இரிட்டேட் பண்ணட்டும், என்னை ஏதாவது அவங்க டேமேஜ் பண்ணட்டும், எனக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா I am going to use this என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை நம்ம வைத்திருப்போம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் வெப்பன்ஸ், உன்னுடைய ஞானம், நீ எதெல்லாம் உன்னுடைய தற்காப்புக்காக அல்லது உன் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக வச்சிருக்கியோ அது உனக்கு உதவி செய்யாது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இவர்கள் சொல்லுகின்றார்ல, அது என்னை ரட்சிக்கும், அது என்னை காப்பாற்றும். அப்ப முதல் காரியம், எதெல்லாம் நம்மை காப்பாற்றாது, நம்ம நினைச்சிட்டு இருக்கிற உலகம் நமக்கு தர, இந்த உலகம் எதெல்லாம் இதை வச்சுக்கோ இதெல்லாம் வச்சுக்கோன்னு சொல்லும் பொழுது எல்லாம் ரைட்டு, அதனுடைய பவர்ஃபுல் ஆக்ஷன் இருக்கும், ஒரு பெப்பர் ஸ்ப்ரேக்கு ஆக்ஷன் இருக்கும், நம்முடைய விரல் நகத்துக்கு ஆக்ஷன் இருக்கும், நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு ஒரு பவர் இருக்கு, நம்மை சுற்றி இருக்கிறதான நல்ல பாக்ஸர்ஸ், மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சவங்க, நல்ல வெப்பன் ஹேண்டிலர்ஸ், எல்லாம் ரைட்டு. ஆனா அதை தாண்டி சில நேரங்கள்ல ஒருவேளை நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். ராஜீவ் காந்தி அவர் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது ஸ்ரீபெரும்புதூர் வருகின்றார். அந்த இடத்துல அவரை சுற்றி போலீஸ்மென் இருந்தாங்க. ஆனா அன்றைக்கு அவருடைய வெப்பன்ஸ் அவரை பாதுகாக்க முடியல. அவருடைய தாயார் இந்திரா காந்தி அவர்கள் எப்பொழுதும் அவங்களுடைய வீட்டுல இருந்து போகும் பொழுது எந்த ஒரு போர் வீரரை, எந்த ஒரு போலீஸ வேண்டான்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ் எடுத்தாங்களோ, நோ இட் இஸ் குட் லெட் ஹிம் பீ ஹியர் என்று சொன்னாங்களோ, அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு காரியம் கூட அவளை காப்பாற்ற முடியல. எல்லாருடைய கண்கள் முன்பு அத்தனை புல்லட்ஸ் அவருடைய சரீரத்தில் பாய்ந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுது, முதல் காரியம், நாம எதெல்லாம் நம்முடைய தற்காப்பு, நம்ம எதெல்லாம் நமக்கு பாதுகாப்பு நினைக்கிறோமோ, இந்த 2025ல நம்மை காப்பாற்றாது, நம்மை ஒரு நாளும் காப்பாற்றாது என்று சொல்லி ஆண்டவர் காண்பிக்கின்றார். இரண்டாவது காரியம், எது நம்மை காப்பாற்றாது என்று சொன்னால் வேதம் சொல்லுகின்றது, there is no man or there is nobody who can be delivered with his own strength என்று சொல்லி. ஓசியான் புஸ்தகம் 1 அதிகாரம் 7வது வசனத்துல கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அவர்களுக்கு போய் சொல், அவர்கள் கையில இருக்கிற போ ஆர் ஸ்வர்ட் ஆர் அவர்கள் கையில இருக்கிற ஹார்சஸ் ஆர் ஹார்ஸ்மென் அவர்களை காப்பாற்றாது என்று சொல்லி. பிரியமானவர்களே, முதல் காரியம், நம்ம கைகளில் இருக்கிற வெப்பன்ஸ் நம்மை காப்பாற்றாது. ரெண்டாவது, எதெல்லாம் அசெட் நினைக்கிறோமோ, எதெல்லாம் நம்ம பெரிய ஸ்ட்ரெங்க் நினைக்கிறோமோ, எதெல்லாம் இது இருந்தா நான் தப்பிச்சிருவேன், இது இருந்தா நான் பாதுகாத்துருவேன், இது இருந்தா I will be escape நினைக்கிறோமோ, அது நம்மை பாதுகாக்காது என்று சொல்லி வேதம் சொல்கின்றது. மூன்றாவது காரியம் கர்த்தருடைய வசனம் சொல்கின்றது. ஏசாயா புஸ்தகம் 47 அதிகாரம் 12 மற்றும் 13 வசனத்துல கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீ போய் சிலர் இடத்துல போய் குறி கேட்கிறல்ல, நீ போய் சிலர் இடத்துல போய் உன்னுடைய காரியங்கள்ல இவ்வளோ சிரமப்பட்டிருக்கிற, ஏன் பலன் கொடுக்க மாட்டேங்குது, ஏன் இந்த காரியம் ஜெயம் கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு சில சோழி உருட்டுறதையோ அல்லது சில இடத்துல போய் மந்திரவாதிகள் இடத்துலயோ அல்லது நாள் கிழமை பார்க்கிறல்ல, நீ இந்த நாள்ல இதை ஆரம்பிச்சா கரெக்டா வரும், இந்த நேரத்துல இதை ஆரம்பிச்சா கரெக்டா வரும்னு சொல்லிட்டு
ஏதோ 4 பொருத்தம் நேரம் இதெல்லாம் பார்க்கறல்ல, அது ஒரு நாளும் உன்னை காப்பாற்றாது. வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, நீ யாரெல்லாம் நம்புறியோ அந்த காரியங்கள் உன்னை ரட்சிக்கட்டும், அந்த காரியங்கள் உன்னை காப்பாற்றட்டும். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற அங்க போனா அந்த அமாவாசையில இதை நான் செஞ்சுட்டா, அல்லது அந்த பூஜாரி கிட்ட போயிட்டா, இல்லாட்டி அந்த ஜோசியக்காரர்கிட்ட போயிட்டா, இல்லாட்டி அந்த இடத்துல போயிட்டான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரியம் மற்றவங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா கடவுளுடைய வசனம் சொல்லுது, அந்த காரியங்கள் உன்னை காப்பாற்றட்டும், அந்த காரியங்கள் முடிஞ்சா உன்னை காப்பாற்றட்டும். நம்ம இன்னைக்கு சில நேரம் சொல்லல, முடிஞ்சா அதை செஞ்சுக்கோ, முடிஞ்சாத செய் அப்படின்ட்டு. பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, எதெல்லாம் இந்த உலகம் நமக்கு சொல்லுதோ, எதெல்லாம் சேஃப்டி, அவர் தர பார்த்துட்டு வந்துருங்களேன். ஒரே ஒருத்தர் எனக்காக போய் இந்த மனுஷங்கிட்ட போய் நின்னுருங்களேன். ஒரே ஒருத்தர் எனக்காக அந்த ஜோசியக்காரர்கிட்ட போயிருங்களேன். ஒரே ஒருத்தர் எனக்காக அவர்கிட்ட போயிட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம சிலர் ஃபோர்ஸ் பண்ணோம். அப்ப நாம என்ன தெரியுமா சொல்லுவோம், ஒருவேளை எல்லாம் ரைட்டுங்க, இது உங்களுக்கு அந்த ஃபார்முலா சரிப்பட்டு வரலாம், ஆனா எனக்கு என் பைபிள் சொல்லுது, இந்த காரியங்களை நான் எடுத்து செஞ்சாலும் அது எனக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த காரியங்கள் எனக்கு ஒரு நாளும் அனுமதி கூடாது. இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில ஒரு நாளும் பலன் கொடுக்காது என்று சொல்லி, ஒருவேளை இன்றைக்கு நிறைய காரியங்களை சொல்லலாம், ஆனா அந்த காரியங்களை ஞாபகித்துக் கொள்ளுங்க. அப்ப எது நமக்கு காப்பாற்றும், எது நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, மீகான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8, ஆனா 8வது வசனம் சொல்லுது, இதெல்லாம் உனக்கு ஒரு நாளும் காப்பாற்றலனாலும் அந்த 8வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகின்றது, எதெல்லாம் நன்மையோ அந்த நன்மையான காரியங்களை செய், மற்றவர்கள் மேல் பிரியமாய் இரு, கடவுளுக்கு முன்பாய் அன்பாய், கடவுளுக்கு முன்பாய் தாழ்மையோடு கூட நட. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் சொல்லுது, எந்த ஒரு மனுஷன் தன்னை தானே கடவுளுக்கு முன்பு தாழ்த்துறானோ, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவர்களுக்கு கர்த்தர் தன்னுடைய ரட்சிப்பை காண்பிப்பார். ஆண்டவர் அந்த மனிதர்களுக்கு, இவங்க என்னையே சார்ந்து இருக்கிறாங்களே, என் மேலேயே இவங்க பிரியமா இருக்கிறாங்களே, ஐ வில் சேவ் தெம் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுவாராம். 2வது, எவ்விதமான காரியம் நமக்கு ஜெயமாய் கொண்டு வரும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, என்னால ஜெபிக்க முடியாத பொழுதும், அன்றைக்கு சொன்னமே ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம், எனக்கு தெரியல அப்படின்னு பவுல் சொன்னாலும் அந்த பால் சொல்லுகின்றார், எனக்காக விண்ணப்பம் செய்கின்றார். இந்த பரிசுத்த ஆவியானவர் அதே 26ஆம் வசனத்துல he says, I don't know how to pray, but you know what, there is a Holy Spirit, there is a Spirit of the Lord that is interceding for me. அப்ப பிரியமானவர்களே, முதல் 2வது காரியம் நம்ம எது காப்பாற்ற அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு என்று சொல்லி நம்ம வாழும் பொழுது, I will stand with Jesus, I'm going to walk with Jesus, I'm going to live my life for Jesus என்று சொல்லி நம்ம இந்த ஞான ஸ்நானத்துக்கு ஒரு நாள், ஆண்டவரே இந்த காரியத்தை தப்பு செய்துட்டேன், என்னை மன்னியும், I don't want to fall back into those things, I want to walk with you என்று சொல்லும் பொழுது, அன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கைகளை பிடிக்கின்றார். When we say God into your hands என்று சொல்லி நம்ம கொடுக்கும் பொழுது, God I want to walk with you, I want to give my life to you என்று சொல்லும் பொழுது, கடவுள் நம்முடைய கைகளை பிடித்து நடத்துறார். அப்ப 2வது காரியம் எப்படி நமக்கு ஜெயம் வரும்னு சொன்னா, நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஜெயத்துக்குள்ளாய் நடத்துவாராம்.